ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபீனாலோட வேதிப்பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். OH தொகுதிகளுக்கான வினைகள் இதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம பார்த்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, ப்ராக்டிக்கலில் ஃபீனாலை டெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிங்க் தூளுடன் வினை. ஃபீனால் ஜிங்க் தூளுடன் வினைப்படுத்தும் போது பென்சீன் கிடைக்கிறது. இவ்வினையில் அரோமேட்டிக் வளையத்தில் உள்ள OH தொகுதி நீக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபீனாலை ஜிங்க் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? பென்சீன் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமோனியாவுடன் வினை. நீரற்ற ஜிங்க் குளோரைடு முன்னிலையில் ஃபீனால் அமோனியாவுடன் வினைப்பட்டு அனிலீனை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீனால் அமோனியாவோட NH3 அமோனியாவோட வினைப்பட்டு, அதாவது நீரற்ற ஜிங்க் குளோரைடு முன்னிலையில் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? அனிலீன் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டர் உருவாதல். ஸ்காட்டன் பவுமன் வினை. ஃபீனால் அமில குளோரைடுடன் வினைப்பட்டு எஸ்டர்களை தருகிறது. ஃபீனாலின் அசிட்டலேற்ற மற்றும் பென்சாயிலேற்ற வினைகளுக்கு ஸ்காட்டன் பவுமன் வினை என்ற பெயர். அசிட்டலேற்ற பென்சாயிலேற்ற வினைகளுக்கு ஸ்காட்டன் பவுமன் வினை என்ற நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. ஃபீனாலின் அசிட்டலேற்ற மற்றும் பென்சாயிலேற்ற வினைகளுக்கு ஸ்காட்டன் பவுமன் வினை அப்படின்னு. ஸ்காட்டன் பவுமன் வினை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு தருக அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஃபீனால் ஞாபகம் வந்துடணும். அப்புறம் ஒரு ஆசிட் குளோரைடு வச்சு நம்ம ரியாக்ஷன் காமிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்காட்டன் பவுமன் வினை அப்படின்னு சொல்லலாம். ஃபீனாலை அசிட்டைல் குளோரைடு கூட NaOH முன்னிலையில் பிரிடின் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபினைல் எத்தனோயேட். அதாவது இதில் இருக்கிற ஹச்சும் இங்கே இருக்கிற சிஎல்லும் போய் HCl வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீனால் பென்சாயில் குளோரைடு. இது ரெண்டையும் நம்ம வினைப்படுத்தும் போது NaOH பிரிடின் முன்னிலை வினைப்படுத்தும் போது இங்கேயும் HCl வெளியே போயிட்டு ஃபினைல் பென்சாயிட் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியானது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்த உடனே நம்ம மைண்டில் போய் செட் ஆகணும் இந்த மாதிரி விஷயம்லாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கலுக்கு யூஸ் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு த்ரீ டாபிக்ஸ் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.